தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து இதுவரை பெற்ற ஓட்டு வங்கி எவ்வளவு என்பதை பற்றி தான் இன்று நாம் காணொளி வாயிலாக காண உள்ளோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சி, எந்த நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் இதுவரை நடந்த விஷயம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கடந்து மற்ற நடிகர்கள் அனைவரும் பெற்ற ஓட்டு சதவீதம் 5 முதல் 10% ஓட்டுகள் மட்டுமே. இதை வைத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமா என்றால் கண்டிப்பான முறையில் ஆட்சி அமைக்க முடியாது. இதை உணர்ந்துதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் புதிய கட்சி தொடங்குவதாக எண்ணி அதற்கு அடித்தளம் அமைத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் நானும் கட்சி ஆரம்பித்து தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று முழு மூச்சாக எண்ணி அவரும் செயல்பட்டார். ஆனால் அவருக்கு இன்று இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய கட்டமைப்பை பார்த்து மிக பிரமித்து கட்சி ஆரம்பிப்பதை இடைக்காலத்தில் நிறுத்திவிட்டு நம்மளுக்கு நடிப்பு மட்டும் தொழிலாக இருந்தால் போதும் என்று அவரும் ஒதுங்கி கொண்டார். காரணம், தமிழகத்திலே ஆண்ட மற்றும் ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய நகரங்கள் முதல் மாநகரங்கள் முதல் கிராமங்கள் வரை உள்ள அனைத்து கட்டமைப்புகளும், அனைத்து கிளை செயலாளர்கள் முதல் மாநகர செயலாளர், மாவட்ட செயலாளர் வரை அவர்களிடம் ஒரு கட்டமைப்பு உள்ளது. அந்த கட்டமைப்பை மீறி நாம் கீழ்த்தளத்தில் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்துதான் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் அரசியலை விட்டு வெளியேறினார். அடுத்து இதை உணராத நடிகர்கள் தான் தமிழகத்திலே கட்சி ஆரம்பித்து பல பேர் காணாமல் போனது வரலாறு. இந்த அடிப்படையில் தான் தமிழக அரசியலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவர் மட்டுமே நடிகர் சங்கத்தில் இருந்தால் நடிகராக இருந்து தமிழகத்தில் ஜொலிக்க முடிந்தவர்கள். அதுவும் ஜெயலலிதா என்ற ஒருவர் புதிதாக கட்சி ஆரம்பித்து தமிழக அரசியலில் அவரால் ஜொலிக்கவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராவதற்கு நடித்து கொண்டே ஒரு கட்சியில் பயணம் செய்து அந்த கட்சியிலிருந்து தனியாக பிரிந்து 1953 திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் உறுப்பினராக சேர்ந்து அதில் இருந்து கொண்டு சில கருத்து வேறுபாடுகளால் 1972 வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி அதன் மூலம் அவர் அந்த கட்சியை கிளை மட்டங்கள் வரை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் அவர் ஆட்சியை பிடித்தார். அந்த கட்சியை வழிநடத்த மட்டுமே செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதன் பிறகு வந்த அனைத்து நடிகர்களும், நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்து அடுத்த தேர்தலில் தன்னால் முதலமைச்சராக முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் கட்சி ஆரம்பிக்க வந்தார். சில அரசியல் விமர்சகர்களும், சில மூத்த பத்திரிகையாளர்களும், சில அரசியல் புரோக்கர்களும் அவருக்கு வழியமைத்து கொடுத்தனர். அனைத்து வழியையும் அவர் தெரிந்து கொண்டு தான் ஆன்மீக அரசியலை கையில் எடுப்பதாக சொல்லி அந்த ஆன்மீக அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வந்து அவர் கட்சி ஆரம்பிக்காமையே இந்த அரசியல் களத்தை விட்டு வெளியேறினார் என்பது யதார்த்தம். இந்த யதார்த்தையெல்லாம் தெரிந்து கொள்ளாத நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சிக்கு அவரால் மாநகரங்கள் நகரங்களில் அவரால் சொலிக்க முடிந்த நடிகர் கமலஹாசன் அவர்களால் கிராம அளவில் கிளைக்கழக செயலாளர்களை அவரால் நியமிக்க முடியவில்லை. 2 தேர்தல்களை மட்டும் சந்தித்தார். அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் சேர்ந்தார். இன்று அவருடைய கட்சி எந்த நிலையில் உள்ளது என்பது நாம் அறிந்ததே. இன்று அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்து இன்றைக்கு அவர் ஒரு மேல் சபைக்கு எம்பியாக சென்று விட்டார். அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளும் 3 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவருடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நிற்பது என்பது கல யதார்த்தமாக உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியவர்கள் நடிகர் விஜயகாந்த்.
நடிகர் விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி 2006இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவருடைய சொந்த செல்வாக்கில் விருத்தாச்சலம் தொகுதியிலே அவர் போட்டியிட்டு 234 தொகுதியில் வேட்பாளர் அறிவித்து அவர் ஒருவரால் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது என்பது கள யதார்த்தம். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர் அன்று பெற்ற ஓட்டு சதவீதம் 8% ஓட்டுகள் மட்டுமே அவரால் பெற முடிந்தது. அந்த 8% ஓட்டுகளை வைத்து அவர் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவரால் தனித்து நிற்க இயலவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அமைத்து அவர் பெற்ற தொகுதிகள் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 41 தொகுதிகளை பெற்றார். அதில் 29 தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆன திரு விஜயகாந்த் அவர்கள் அடுத்து வந்த தேர்தலில் 2011ஆம் ஆண்டு அவரும் வெற்றி பெற்றார். ரிஷிவந்தன் தொகுதியிலே அவர் உட்பட 29 சட்டமன்ற வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்தால் அடுத்து வந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலிலே 2021ஆம் ஆண்டு தேர்தலிலேயே அவரால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பது என்பது எளிது, அந்த கட்சியை கிளைமட்டம் வரை கொண்டு சேர்ப்பது என்பது கடிது. இதனுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் இன்று அவர் இல்லாமல் போனாலும் இன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த கூட்டணியாவது 6 தொகுதி முதல் 9 தொகுதியாவது கொடுக்கும், 10 தொகுதியாவது கொடுக்கும் என்று எண்ணி காத்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு கட்சி ஆரம்பித்த நடிகர் சரத்குமார் அவர்கள் பெற்ற ஓட்டு வங்கி ஜாதி ரீதியான அவர் பெற்ற அரசியல் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி. அவர் கடைசியாக அவரால் வெற்றி பெற முடிந்த தொகுதி 2 தொகுதி திரு எர்ணாவூர் நாராயண அவர்களும் திரு சரத்குமார் அவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. அதன் அடிப்படையில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்தார். அவர் வெற்றி பெற்றார், சட்டமன்றத்தில் சென்றார். இன்று அவருடைய கட்சி காணாமல் போனது. அதேபோல் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக திமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கியவர் நடிகர். அனைவருக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு முன்பே ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு நடிகர் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு டி ராஜேந்திர அவர்கள். அவரால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் கட்சியிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற டி ராஜேந்திர அவர்களால் தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியவில்லை. அது ஒரு கள யதார்த்தம். அடுத்து நாடாளு மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கியவர் திரு நடிகர் கார்த்தி அவர்கள். அவர் நாடாளு மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி அவரும் அரசியலில் 1% வாக்குகளை கூட பெற முடியாமல் போனது என்பது கள நிலவரம். அதேபோல் நடிகர்கள் அரசியலில் எண்ணற்ற கட்சிகளை தொடங்கினார்கள். ஆனால் எண்ணற்ற கட்சிகளை தொடங்கினாலும் தமிழகத்தில் இதுவரை நடிகர்களால் எம்ஜிஆருக்கு பிறகு எந்த ஒரு நடிகராலும் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை. அதுக்கு காரணம், மாநகரங்கள் முதல் கிளைக்கழகங்கள் வரை நிர்வாகிகளால் அவரால் உருவாக்க முடியாது. அதே சூழ்நிலைதான் மீண்டும் தற்பொழுது வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று அவரால் மாவட்ட செயலாளர்கள் கூட இதுவரை நியமிக்க முடியவில்லை. அதனால் பல இடங்களில் பிரச்சனை. நேற்று கூட ஒரு மாவட்ட செயலாளர் கேட்ட ஒரு தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி அவரால் கிளைக்கழகங்கள் வரை அவரால் வாக்கு வங்கியை நிரூபிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக நிரூபிக்க முடியாது. நகரத்து வாக்கு வங்கியும் மாநகரத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் மட்டுமே ஓட்டாக மாறும் என்பது கள நிலவரம் அல்ல. மாநகரங்கள் என்பது 20,000 30,000 வாழக்கூடிய மக்கள் மட்டும்தான் மாநகரங்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நகரங்கள் தான் மாநகரங்கள், நகரங்கள். கிளைக்கழகங்கள் வரை, ஊராட்சி ஒன்றியங்கள் வரை தனது கட்சிக்கு கிளைக்கழகத்தை நிறுவினால் மட்டுமே நடிகர் விஜயால் சாதிக்க முடியும். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நடிகர் விஜய் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் அதிகபட்சமாக 10% தாண்டாது என்பதுதான் இன்றைய உள்ள கள நிலவரம். வரக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் விஜய்க்கு ஓட்டாக மாறுமா என்பதும் சந்தேகமே என்பது இன்றைய கள நிலவரம். நன்றி.